இந்த மனசுக்கும் மகிழ்ச்சிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. மனசு வச்சா தாங்க மகிழ்ச்சி கிடைக்கும். யார் மனசு வைக்கணும்? நம்மளை சுற்றி உள்ளவங்களா? இல்லவே இல்லை. நம்ம மனசு வச்சா மட்டும்தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் நினச்சிக்குவோம் நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் மற்றவங்க தான் அப்படின்ட்டுன்னு. அது உண்மை இல்லைங்க. கொஞ்சம் அனுபவப்பட்டால் தெரியும். நம்ம மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம மட்டும்தான் காரணமாக இருந்திருக்கோம் அப்படின்ட்டுன்னு. தொல்லை இல்லாத உலகம் இருக்கா? தொல்லைகள் இருக்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அந்த தொல்லைக்குள்ளேயும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்ல, அதை நாங்கள் மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும். சில விஷயங்களை பெருசுப்படுத்தக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பெருசுப்படுத்தி அப்படியே மனசுக்குள்ளே வச்சோன்னு வைங்களேன், அது சுமையாகும், அது கவலை தரும். அப்போ எங்கள் மனசு என்ன படும்? கஷ்டப்படும். அப்போ கஷ்டப்பட்டால் சந்தோஷங்கிறது இருக்காது. எங்கள் சந்தோஷத்தை நீண்ட காலம் வச்சுருக்க போகிறோமா அப்படிங்கிறத எங்கள் மனசு மட்டும்தான் தீர்மானிக்க போகுது. அப்போ சந்தோஷம்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை சந்தோஷம். அன்றைய நிமிடம் அந்த நாளை எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆக்கி கொண்டாலே அந்த நாள் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்களோட